Hi students, good morning. Today we are going to see term 2 கண்ணு term 1 ஃபுல்லா பார்த்தாச்சு கண்ணு. ஓகேவா? இப்போ நம்ம term 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னையிலிருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. ஓகேவா? ஜாமெண்ட்ரியில் பாயிண்ட்னா என்ன, லைன்னா என்ன, லைன் செக்மெண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரீகால் பண்ணி கொடுத்துருக்காங்க கண்ணு. நம்ம ரீகால் பண்ணுவோம் லைன்னா என்னன்னு சொல்லி போகலாமா? லெட்ஸ் see the topic. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட். நம்ம இந்த டாட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். A point is an exact position. கரெக்டாக இந்த பாயிண்ட்டு சொல்லுவோமா, கரெக்டான பாயிண்ட் வைங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? எஸ், a point is an exact position on a plane surface. ஒரு பிளேன் சர்ஃபேஸில் எக்ஸாக்டாக இந்த டாட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் பார்ப்போமா? லைன்னா என்னன்னு, a line is a set of points in a straight path that extends in opposite direction without ending. ஓகேவா? ஒரு லைன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்குன்னு இந்த ஏரோ மார்க் என்ன மீனிங்னா, இந்த லைனை வந்து நம்ம ரெண்டு சைடுமே போத் டைரக்ஷனுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை, அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த சைடும் ரைட் சைடு அப்படியே போயிட்டே இருக்குது, லெஃப்ட் சைடு அப்படியே போயிட்டே இருக்குது. இதுதான் இந்த ஏரோ மார்க் மீனிங். ஓகேவா? லைன்னா என்னது, எந்த ஒரு எண்டிங் பாயிண்ட் எதுவுமே கிடையாதுக்கான அது பாட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த எண்டிங் பாயிண்ட்டை நம்ம எப்படி குறிக்கிறோம்னா இந்த ஏரோ மார்க்கில் குறிக்கிறோம். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு அர்த்தம். நோ எண்ட் பாயிண்ட். லைன் ஹேஸ் நோ எண்ட் பாயிண்ட். பெரிய கிளாஸில் போகல படிப்பேன், இப்போ மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. A line is a set of points in a straight path that extend in opposite direction without ending. ஓகேவா? லைனுக்கு எண்டிங் கிடையாது. இந்த ஏரோ மார்க் எதுக்கு மீன் பண்ணுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், ரெண்டு போத் டைரக்ஷன் ரெண்டு பக்கமும். சரியாக்கன்னு அடுத்தது லைன் செக்மெண்ட். இந்த லைனில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்டு பாயிண்ட் இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இருக்குது. A line segment is a part of a line. ஒரு லைனில் ஒரு பார்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோமா, லைன் செக்மெண்ட் சொல்லுவோம். ஓகேவா? பிட்வீன் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். இதுக்கு ரெண்டுக்குமே எண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏரோ மார்க் இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டாட் பாயிண்ட் ரெண்டு பக்கமும் இருந்துச்சுன்னா எண்ட் பாயிண்ட்னு அர்த்தம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டு பாயிண்ட் இருக்குது, அதுதான் லைன் செக்மெண்ட். ஓகேவா கண்ணு? ரேனா என்னது? A ray is a part of a line that has one end point. ஒரே ஒரு end point and extend in one direction without ending. ஒரு சைடில் மட்டும் ஸ்டார்ட் எப்படி எல்லாம் சொல்லிக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் and then no end point. ஓகேவா? அதே மாதிரி இப்படி சொல்லலாம், ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு சைடு எண்டு பாயிண்ட் இருக்காது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம இன்றைக்கி என்ன கண்ணு பார்த்தோம், பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம். பாயிண்ட்னா எக்ஸாக்ட் பொசிஷன் தான் நம்ம பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். லைன்னா என்ன லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், நோ எண்டு பாயிண்ட். லைனுக்கு நோ எண்டு பாயிண்ட்டுக்குன்னு, அதே லைன் செக்மெண்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதே ரே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் அண்ட் தென் ஒன் சைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா? சரி, நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன், இது என்னன்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? திஸ் இஸ் எ பாயிண்ட் அண்ட் தென் திஸ் இஸ் கால்ட் லைன் and then line segment and then what is this? Ray. Okay va? Yes. Count and write the number of corners நாலும் பாயிண்ட்னாலும் ஒன்று தாங்கன்னு. corners and line segment in each geometrical shape. அவங்க ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை கார்னர்ஸு எத்தனை லைன் செக்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. லைன் செக்மெண்ட்டில் ஷேப்ஸை பொறுத்த வரைக்கும் சைடு அண்ட் தென் கார்னர்னால் பாயிண்ட்டு. ஓகேவா? எத்தனை பாயிண்ட்டுன்னு பார்க்கலாமா? ட்ரையாங்கிளுக்கு 1 2 3. அப்போ எத்தனை கார்னர்ஸ்க்குன்னு ட்ரையாங்கிளுக்கு 3 கார்னர்ஸ். எத்தனை லைன் செக்மெண்ட்டு? இது ஒரு லைன், ஒரு சைடு ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன். அப்போ கவுண்ட் பண்ணு 1 2 3. அப்போ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 லைன் செக்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி ரெக்டாங்கிள் சொல்லி பார்க்கலாம். how many corners? yes, very good, 4 corners. we count it 1 2 3 4. அப்போ 4 corners. and then line segment கண்ணு 1 2 3 4. அப்போ லைன் செக்மெண்ட் எத்தனை கண்ணு? 4 லைன் செக்மெண்ட். ஓகேவா? லைன் செக்மெண்ட்னா ரெண்டு பக்கமும் எண்ட் பாயிண்ட் இருக்கும். சரியா? அப்போ இது ஒரு லைன் செக்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதில் கார்னர்ஸ் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணால் அதுக்கப்புறம் லைன் செக்மெண்ட் கவுண்ட் பண்ணலாம். எஸ், 1 2 3 4 5. அப்போ how many corners? 5 corners. how many line segment? 1 line segment, 2 line segment, 3 line segment, 4 line segment, 5 line segment. how many line segment? in pentagon 5 line segment. ஓகேவா? கார்னர்ஸ்னா ரெண்டு லைன் செக்மெண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் கார்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? I give the homework.
கவுண்ட் அண்ட் ரைட் இட். ஓகேவா, ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஷேப்ஸ்னு இல்லை, ஒரு ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதில் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட், இதில் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுது. அதே மாதிரி இங்கே ஒரு நான் டயக்ராம் ஆங்கிள் மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். இதில் ரேனா என்னது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அண்ட் தென் நோ எண்ட் பாயிண்ட். அப்போ எத்தனை ரே இருக்குது, இது ஒரு ரே, இது ஒரு ரே, இது ஒரு ரே, இது ஒரு, அப்போ எத்தனை ரே இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுது. அண்ட் தென் நம்பர் ஆஃப் லைன்ஸ். நம்பர் ஆஃப் லைன்ஸ்னால் எப்படி, இந்த 2 ஏரோ மார்க் சேர்ந்தது தான் ஒரு லைன். அப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், எத்தனை லைனும் நீ கவுண்ட் பண்ணி எழுது. ஆல்ரெடி க்ளூ கொடுத்துட்டு நான் கை வச்சு தான் நீ கவுண்ட் பண்ணி எழுதுவேன். ஓகேவா, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம், பாயிண்ட்னா என்ன, லைன்னா என்ன, லைன் செக்மெண்ட்னா என்ன, ரேனா என்னன்னு பார்த்தோம். யூ மஸ்ட் டூ தி ஹோம்ஒர்க் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.